உனக்கு ரேஷன் கடையில் துவரம் பருப்பு ஒழுங்கா போறதுக்கு துப்பு இல்லை, ஆனா விமான நிலையம் கட்டேன்னு போறியே, எந்த தகுதியில் நீ இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிற? மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போ ஒரு ஸ்கிரீன்ஷாட் ஒன்று வைக்கிறேன். அதுல என்ன இருக்கும் அப்படின்னா, பெங்களூரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் லிமிடெட் அதுக்கும் அதுக்கப்புறம் நம்மளுடைய அதாவது இந்திய தேசத்தினுடைய சிவில் ஏவியேஷன் மினிஸ்ட்ரி, அதாவது உள்நாட்டு விமானங்கள் மற்றும் விமானத்துறை சார்ந்த அமைச்சகம், அந்த ரெண்டுக்குமான ஒரு அக்ரிமெண்ட். அதை நான் காட்டுறேன், நீங்கள் அதை ஒரு பார்த்துருங்க. அதனுடைய 17வது பக்கத்தில் 5வது ஆர்டிக்கல் ரொம்ப முக்கியமானது. நான் அதை காட்டிடுறேன், அது எதனால் முக்கியமானதுன்ற அடுத்து வரேன். முதல்ல நீங்கள் அதை பார்த்துருங்க. இப்போ முதலாவது ஒரு ஸ்கிரீன்ஷாட் காட்டினேன், இப்போ இன்னொன்று காட்டுறேன். அது என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டுடைய ரேஷன் கடைகள் இருக்கு இல்லையா, அந்த ரேஷன் கடைகளில் துவரம் பருப்பு, பாமாயில் போன்ற அத்தியாவசிய பொருட்கள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் மானிய விலையில் நாம் மக்களுக்கு வழங்குகிறோம் இந்த ரேஷன் கடைகள் மூலமாக. இந்த பொருள்களில் பெரிய லெவலில் தட்டுப்பாடு கடந்த ஒரு 6-7 மாதங்களாக இருக்குது. மிக முக்கியமாக 4 மாதங்களாக கடுமையான தட்டுப்பாடு இருக்குது. அதற்கான செய்தி அதை நான் ஒரு தடவை காட்டிடுறேன், அதை ஒரு தடவை பார்த்துருங்க. அப்போ தான் விஷயத்தை பேசுறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ காட்டப்பட்ட இந்த 2 விஷயங்கள், இந்த 2 விஷயங்களில் என்ன தொடர்பு இருக்குது, இதையும் தமிழக மக்கள் முக்கியமாக அரசியலை உற்று கவனிக்கக்கூடிய நபர்கள் எதனால் இதில் கூடுதல் கவனமாக பார்க்க வேண்டியிருக்கு. என்ன அப்படின்னா, சமீபத்தில் நம்மளுடைய தமிழக முதல்வர் MK ஸ்டாலின் அவர்கள் ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று கொடுக்குறாரு. அது என்ன அப்படின்னா, ஹோசூரில் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் ஒன்று கட்ட போகிறோன்னு. ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க, அந்த பகுதிகளில் பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் அதிகமாகும். அதுக்கு கனெக்டிவிட்டி போதிய அளவுக்கு இருக்குன்னா சுற்றி இருக்கக்கூடிய சுமார் 200 கிலோமீட்டருக்கு ஒரு நல்ல டெவலப்மெண்ட் இருக்கும். முக்கியமாக இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் இருக்கும். அது நல்ல விஷயம்தான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் தமிழக அரசு ஹோசூரில் ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் கட்ட போறோம்னு சொல்லுது இல்லையா, இவங்க எதனால் அதை அறிவிக்கிறாங்க? திடீர்னு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டை ஹோசூரில் கொண்டு அறிவிக்க வேண்டிய அவசியம் என்ன? இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டே நம்ம டெவலப் பண்ணவே கிடையாது. எடுத்துக்காட்டுக்கு மதுரை ஏர்போர்ட் இருக்குது, அது ஏற்கனவே சீக்கு வந்த கோழி மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஏற்கனவே நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டு அது இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டாக மாறாத நிலைமையில இப்போ என்ன தேவை? ஓசூரில் ஒரு ஏர்போர்ட்டை கட்ட வேண்டிய தேவை இருக்குது. அதுவும் தமிழக அரசே போய் கட்ட வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா சும்மா 3000 5000 கோடி அதற்காக நம்ம செலவினம் செய்யணும். இதையெல்லாம் தாண்டி கட்ட முடியுமான்ற கேள்வி யாருமே எழுப்பவே இல்லை. ஏன் அந்த கேள்வியை எழுப்பணும் அப்படின்னா, அப்போதான் MK ஸ்டாலின் அவர்களுடைய கவர்மெண்ட் எதையாவது வாக்குறுதின்ற பேரில் இல்லாட்டி எதையாவது சட்டசபையில் பேசி இந்த மக்கள் மத்தியில் தாங்கள் ஒரு வளர்ச்சிக்கான பட்ஜெட்டையும் வளர்ச்சிக்கான திட்டங்களையும் நீண்டகால திட்டங்களையும் நாங்கள் செயலாக்கத்துக்கு கொண்டு வர முயற்சி பண்ணுறோம் அப்படின்னு ஒரு பித்தலாட்ட வேலையை ஆரம்பிக்குது. அதுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு இந்த ஓசூரில் நான் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் கட்ட போகிறேன் அப்படின்னு MK ஸ்டாலின் அவர்களுடைய இந்த குறிப்பிட்ட அறிவிப்பு. அது என்ன பண்ணுறாரு, இந்த தமிழக அரசின் அறிவிப்பாகவே அது வெளியிடுறாரு. அதை வெளியிடக்கூடிய நிலைமையில நீ 3000 கோடி இல்லை, 5000 கோடி இல்லை, 10,000 கோடி கூட செலவு பண்ணி, ஏன்னா அந்த குடும்பத்திலே காசு இருக்குன்னு வச்சுக்கோங்க, எப்படியாவது கருப்படத்தை வெள்ளையை மாற்றி கொண்டு வந்து சேர்த்துருவாங்க. அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. ஆனால் விஷயம் என்ன அப்படின்னா, அது கட்ட முடியுமானா கட்ட முடியாது. அதுதான் பெரிய பொய்யே. கட்ட முடிகிற இடத்துல நீங்கள் சொல்லியிருந்தா கூட நான் இதை என்ன மாதிரி விஷயங்கள்ட்ட ஆரோக்கியமாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஆனால் கட்டவே முடியாதுன்ற ஒரு இடத்துக்கு பாருங்க, அந்த இடத்துல வீம்புக்குன்னு அறிவிக்கிறார். ஆகவே இருக்கிற ஏர்போர்ட்டெல்லாம் விட்டுட்டு ஓசூரில் ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் கட்டுவேன் அப்படின்னு ஸ்டாலின் அறிவிக்கிறது முக்கிய காரணமே இங்கே ஊரை ஏமாத்துறதான். அதற்கு லாஸ்ட்டில் எங்கேயாவது நிற்பா தெரியுமா? நீங்கள் இப்பயே சொல்லிடுறேன், அது லாஸ்ட்டில் எங்கேயாவது நிற்பார்னா, மத்திய அரசு அனுமதி கொடுக்க மாட்டேதுன்னு ஒரு பித்தலாட்ட வேலையை ஆரம்பிப்பாங்க. அதை இப்போவே நான் தெளிவுபடுத்தணுன்றக்காக தான் முதலாவது ஒரு டாக்குமெண்ட் வச்சேன். அது என்ன அப்படின்னா, முதலாவது நீங்கள் ஒரு டாக்குமெண்ட் பார்த்தீங்களா, அது என்ன அப்படின்னா, பெங்களூரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கும் இங்கே சிவில் ஏவியேஷன் மினிஸ்ட்ரி, அதாவது இந்தியாவுடைய விமானத்துறை அமைச்சகம் இருக்கு, அதற்கும் இடையான ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தம் எப்போ போடப்படுது அப்படின்னா 2004 ஜூலையில். இந்த ஒப்பந்தத்தின்படி இந்த ஒப்பந்தத்தில் 17வது பக்கத்தில், இந்த ஒப்பந்தத்தின் 17வது பக்கத்தில் ஆர்டிகல் 5க்கு கீழே 5.2ல ஒரு முக்கியமான 2 கண்டிஷன் சொல்றாங்க. அந்த 2 கண்டிஷன் மிக மிக முக்கியமானது. அது என்ன அப்படின்னா, 150 கிலோமீட்டர்ல, அதாவது பெங்களூரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த பகுதியிலிருந்து சுற்று வட்டத்தில் 150 கிலோமீட்டர்ல எந்த பகுதியிலுமே நீ இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டை கட்டவோ இல்லாட்டி டொமஸ்டிக்கல் ஏர்போர்ட் கட்டவோ, உள்நாட்டு தேவைக்கான விமானங்கள் போக்குவரத்துக்கு தேவையான கட்டமைப்புகளை உருவாக்கவோ இல்லாட்டி சர்வதேச விமான நிலையங்களை கட்டுறதுக்கோ நீங்க அடுத்த 25 வருஷத்துக்கு அனுமதி கொடுக்கக்கூடாது. இதுதான் முக்கியமான அக்ரிமெண்ட். ஏன் இந்த அக்ரிமெண்ட்டை போடுறாங்க அப்படின்னா, அந்த பெங்களூரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இல்லையா, இதை கட்டுனது ஆரம்ப கட்டத்தில் கட்டினது GSK குரூப் நினைக்கிறேன். அந்த GSK ரெட்டி அவர்களுடைய குரூப். இந்த குரூப் கட்டிட்டு பின்னாடி என்ன பண்றாங்கன்னா, கனடாவில் இருக்கக்கூடிய ஃபேர்ஃபேக்ஸ்னு ஒரு நிறுவனத்தில் வித்துறாங்க. எனவே அந்த பெங்களூரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் 54% ஷேர் யார்கிட்ட இருக்கு அப்படின்னா கனடாவை சேர்ந்த ஒரு நிறுவனத்தில் இருக்குது.
இதோடைய ஸ்டேட் கவர்மெண்ட், கர்நாடகாவுடைய ஸ்டேட் கவர்மெண்ட் கையில் ஒரு 13%, நம்முடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே இருக்கக்கூடிய ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இருக்கு, இதற்கு கையில் ஒரு 13% இருக்குது. அவ்வளவுதான். இதையே நான் சொல்றேன் அப்படின்னா, பெங்களூரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டை கட்டி முடிச்சிருக்காங்க. கட்டி முடிக்கப்பட்ட நிலைமையில் அதில் சுமார் 1900 கோடியிலிருந்து 2200 கோடி வரைக்கும் செலவழிச்சிருக்காங்க. அந்த செலவிடப்பட்ட தொகை எங்கேருந்து எடுப்பாங்க? நம்ம டோல்கேட் வசூல் பண்றோம் இல்லையா, அதே மாதிரி நம்ம டோல்கேட்ல வசூல் பண்றோம் இல்லையா, அது லாரிகளுக்கு தனி தொகையா, கார்களுக்கு தனி தொகையா, பெரிய பெரிய கனரக வாகனங்களுக்கு தனி தொகையா வசூல் பண்றாங்களே பெரிய பெரிய அமௌண்ட், அதே மாதிரி தான் இந்த விமானங்களை கட்டினதுக்கு அப்புறம் பேசஞ்சர் ஏர்லைன்ஸுக்குள்ள அவங்களுக்கு தனியா, இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ்க்கு தனியா, கார்கோ ஏர்லைன்ஸ்க்கு தனியா, இப்படி தனித்தனியா இதில் ஆரம்பிச்சு டிஃபென்ஸ் வரைக்கும் வச்சுக்கோங்க, எல்லா ஏர்லைன்ஸ்க்கும் தனித்தனியா இவங்க டோல்கேட்டை போட்டு வசூல் பண்ணிடுவாங்க. அந்த வசூல் பண்ண தொகை இவங்களுடைய லாபத்தோட மீட் பண்ணி ஆகணும். அதாவது அடுத்த 25 வருஷத்துக்கு நீங்க பக்கத்தில் எந்த ஏர்போர்ட்டும் கட்டுறீங்கன்னா தான் இவங்களால இவங்க முதலீடு பண்ண அந்த 2000 கோடி இருக்குல்ல அதை வெளியே எடுக்க முடியும். இது அந்த பெங்களூரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் கட்டப்பட்ட காலகட்டத்தில் 2004 ஜூலை அந்த காலகட்டத்தில் அதுக்கு தனியாக ஒரு பப்ளிக் லிமிடெட் நிறுவனத்தை உருவாக்கி அதில் தனியார் நிறுவனங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வர வச்சு பின்னாடி அந்த நிறுவனம் கனடாவுக்கு மாற்றப்பட்டு அதுவும் இங்க இருக்கக்கூடிய விமான போக்குவரத்து துறை இவங்களும் சேர்ந்து மேற்கொண்ட ஒப்பந்தம். இது புரியுதா? அப்ப இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்திய அரசாங்கமோ இல்லாட்டி தனியா இந்த ஸ்டேட் கவர்மெண்டோ எதை கட்ட முடியாது, அதனுடைய 150 கிலோமீட்டருக்கு எந்த ஒரு ஏர்போர்ட்டும் கட்ட முடியாது. இந்த உண்மை புரியுதா? எனக்கு திரும்ப அந்த ஸ்கிரீன்ஷாட்டை வைக்கிறேன், நீங்க ஒரு பாருங்க. அதனுடைய ஆர்டிகல் 5 அந்த ஒப்பந்தத்தில் ஆர்டிகல் 5 17வது பக்கத்தில் கூடிய 2 முக்கியமான பாயிண்டை பார்த்துருங்க. இப்போ நான் கொடுத்துருக்கிறது அசைக்க முடியாத ஒரு ஆதாரம். அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் நமக்கு என்ன புரியுது? ஹோசூர்ல இப்போதைக்கு ஏர்போர்ட் கட்ட முடியாது. எப்போ கட்டலாம்? 2008 அது கட்டுப்பிடிக்கப்பட்டது. அப்போ 2033 வரைக்கும் இந்த 25 வருஷத்துக்கு அடுத்த 25 வருஷத்துக்கு கட்டக்கூடாது. அப்படின்னு போது 2033 தான் ஓசூர்ல கட்டலாமா வேணாமா அப்படின்ற விஷயத்தை பற்றி நம்மளால சிந்திக்கவே முடியும். இந்த நிலைமையில வச்சுக்கிட்டு இவர் ஓசூர்ல கொண்டு போய் ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் கட்டுவேன்னு சொல்றது நிச்சயம் பொய்யா இல்லையா? முதல்ல அது இருக்கக்கூடிய ஏர்போர்ட் எல்லாம் டெவலப் பண்றதை விட்டு அவர் ஏன் ஓசூர் போறாரு அப்படின்னு யோசிக்கும் போது அதுல அரசியல் இருக்கா? அரசியல் இருக்கலாம். ஏன்னா அரசியல்வாதி அரசியல் பண்ணலாம். இவங்களுடைய பெரிய லெவலில் கருப்பு பணங்கள், பெரிய லெவலில் மணி லாண்டரிங் வேலை துபாய் வழியாகவும் வெளிநாடுகளில் ஒரு பெரிய லெவலில் அமௌண்ட் சிக்கி இருக்கு. அதை வச்சுதான் நீங்க ஸ்ரீலங்காவில் சுமார் 23,000 கோடி முதலீடு பண்றதுக்கான முயற்சியில திமுக சார்ந்த ஒரு முக்கியமான பிரமுகர் ஈடுபட்டிருந்தார். இப்ப அது வெற்றிகரமாக நடக்கல. எனவே விமான நிலையங்கள் ஒரு 4 கட்டுவோமா, அதுல ஒன்று நம்ம கவர்மெண்ட்ல கீழே கட்டிட்டா 5000 கோடி 6000 கோடி அது தலையில் ஒரு கணக்கு எழுதிடலாம் பாருங்க. இந்த மாதிரி ஒரு வேலை திட்டத்தில் ஸ்டாலின் கவர்மெண்ட் ஈடுபடுதோ இதுக்கு பின்னாடி என்ன மாதிரியான சதி வேலைகள் இருக்கோ அப்படின்ற கேள்விகள் எழுது. இப்ப இந்த விஷயம் நல்லாவே புரியுது. பின்ன எதுக்கு நீங்க இன்னொன்று காட்டினீங்க? அதாவது துவரம்பருப்பு, பாம் ஆயில் இந்த மாதிரி விவகாரம்லாம் ஏன் காட்டினீங்க? அதோட தட்டுப்பாடெல்லாம் ஏன் காட்டினீங்க அப்படின்னா இந்த கவர்மெண்ட்டை நறுக்குன்னு கேட்கணும்னு வச்சுக்கோங்க. உனக்கு ரேஷன் கடையில் துவரம்பருப்பை ஒழுங்கா போடுறதுக்கு துப்பு இல்லை, ஆனா விமான நிலையம் கட்டேன்னு போறியே, எந்த தகுதியில் நீ இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிற? ரேஷன் கடையில் ஒழுங்கா கிடைச்சிட்டு இருந்த பாம் ஆயிலையும் துவரம்பருப்பையும் போட முடியாத இந்த கவர்மெண்ட்டுக்கு என்ன துப்பு இருக்குன்னு கேட்கணுமா இல்லையா? அதை இன்னும் தெளிவா சொல்றேன் கேளுங்க. கடந்த 4 மாதங்களுக்கு மேலாக நம்முடைய ரேஷன் கடைகளில் துவரம்பருப்பு, பாமாயில் போன்ற முக்கியமான பொருட்கள் பெரிய அளவில் தட்டுப்பாடு. போனாலே ரேஷன் கடையில் என்ன கிடைக்குது அப்படின்னா அந்த பொருள் இல்லை, இந்த பொருள் இல்லை, பெரும்பாலான பொருட்கள் இல்லைன்ற பதில் தான் இங்கே வருது. அதுவும் சுமார் 60% கடைக்கு மேலே இதுதான் பதில். அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒருவேளை இயற்கையாக ஏற்பட்ட தட்டுப்பாடாக இருக்கலாம் அப்படின்னா கிடையாது. இந்த ஸ்டாலின் கவர்மெண்டோடைய நிர்வாக திறமையின்மைன்ற தாண்டி ஏகப்பட்ட ஊழல், அதையும் தாண்டி சுத்தமாக மக்கள் மீது அக்கறையே கிடையாது. இந்த ஒரு சிஸ்டம் இருக்குது, அந்த சிஸ்டம் ஒழுங்கா இயங்குதா அதை கூட பார்க்க முடியாத, தினமும் 1 மணி நேரம் கூட வந்து நிற்க முடியாத ஸ்டாலின்னா விமானம் கட்ட போறேன், கப்பல் விட போறேன்னு ரீல் விட்டு இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ரேஷன் கார்டுகளுடைய எண்ணிக்கை அளவு சுமார் 2,20,00,000 ரேஷன் கார்டுகள். இந்த 2,20,00,000 ரேஷன் கார்டுகளுக்கு குறைஞ்சபட்சம் நமக்கு என்ன தேவை அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் சுமார் 20,000 மெட்ரிக் டன் துவரம் பருப்பும் சுமார் 2 கோடி லிட்டர் பாமாயில் எண்ணெயும் தேவைப்படுது. எவ்வளவு 20,000 மெட்ரிக் டன் துவரம் பருப்பும் 2 கோடி லிட்டர் பாமாயிலும் தேவைப்படுது. இந்த இடத்துல எவ்வளவு இறக்குமதி செய்யப்படுது? அதாவது இதனுடைய தேவையை பூர்த்தி பண்றதுக்கு ஒவ்வொரு மாதமும் கடந்த மாதங்களை எவ்வளவு எடுத்து பார்த்தா ரொம்ப அதிர்ச்சிகரமான தகவல் என்ன அப்படின்னா இவங்க இறக்கிறது சுமார் 11,594 மெட்ரிக் டன் துவரம் பருப்பு, இன்னொரு போட்டு 1.16 கோடி லிட்டர் பாமாயில், இதை மட்டும் தான் இறக்குமதி பண்ணியிருக்காங்க. இதை சரியா நீங்க சதவீதத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு எளிமையான விதத்தில் சதவீதத்தின் அடிப்படையில் சொல்லணும்னு வச்சுக்கோங்க, 152 பேருக்கு மட்டும்தான் இவங்க பொருளே வாங்கியிருக்காங்க. அப்போ 148 பேருக்கு பொருள் கொடுக்க முடியாத நிலைமையில தான் இவங்க அந்த கொள்முதலை பண்றாங்க. ஒவ்வொரு மாதமும் எல்லா மக்களுக்கும் இவங்க வாங்கவே இல்லை பொருள்.
இதை முதல் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஏன் தட்டுப்பாடு உருவாகுதுன்னா இவங்க வாங்கவே இல்லை. ஏன் வாங்கவே இல்லைன்றா நீங்கள் கவர்மெண்ட் கேட்டுக்கணும். வாங்கவே இல்லை. வாங்காமல் இவங்க என்ன சொல்கிறாங்க, அது இல்லை இது இல்லை, டேட்டு முடிஞ்சு போச்சு இப்படி சொல்லி எதையாவது ஒரு பித்தலாட்டம் பண்ணி முடிச்சு விடுறாங்க. இது கொள்முதல் பண்ணதுலேயும் முதலாவது பிரச்சனை. ரெண்டாவது என்ன அப்படின்னா, கொள்முதல் பண்ண வரக்கூடிய அந்த ரேஷன் கடைக்கு போகுது, அதில் ஒரு 30% பொருளை இவங்க கள்ள மார்க்கெட்டில் வித்தர வேண்டியது. எனவே தமிழகம் முழுவதும் பல இடங்களில் இந்த துவரம்பருப்பு, பாமாயில் போன்ற பொருட்கள் பெரிய லெவலில் தட்டுப்பாடு இருக்கு. அதுக்கு 100% காரணம் இந்த ஸ்டாலின் கவர்மெண்டோடைய நிர்வாக திறமையின்மைன்றது ஒன்று. அப்போ ரெண்டாவது என்ன அப்படின்னா, கொடுக்கக்கூடிய பொருள்கள் இருக்குல்ல, எடுத்துக்காட்டுக்கு இந்த துவரம்பருப்பு மே மாதம் மதுரையில் ஒரு முக்கியமான ரிப்போர்ட் வருது, அதையும் கேளுங்க. அது என்ன அப்படின்னா, அந்த துவரம்பருப்பு எதுவுமே தரம் இல்லாதவை. அந்த துவரம்பருப்பு எல்லாமே மதுரை மாவட்டம் முழுவதும் கொடுக்கப்பட்ட எல்லா பொருட்களும் தரம் இல்லாதவை அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் வந்ததுமே அவங்க என்ன பண்ணுறாங்க, யார் நம்மளுடைய உணவு பாதுகாப்பு துறையில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ரைடுன்ற பேரில் சும்மா போகிறாங்க. அப்போதைக்கு கண் துடைப்புக்காக அந்த குறிப்பிட்ட மதுரையில் இருக்கக்கூடிய குடோன்லேருந்து சுமார் 2000 மெட்ரிக் டன் அளவிலான துவரம்பருப்பை எடுத்து யார் சப்ளையரோ அவருக்கு அனுப்பி வச்சிட்டாங்க. அந்த சப்ளையர் வரத்தில் அதுக்கு வரேன் அனுப்பி வச்சுட்டு வேலையை முடிச்சிட்டாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், மதுரை மாவட்டத்துக்கு மட்டுமா அந்த சப்ளையர் அனுப்பியிருப்பான்? தமிழகம் முழுவதும் அனுப்பியிருப்பாங்க. கேட்டா தமிழகம் முழுவதும் எல்லா குடோன்லையுமே நீங்கள் என்ன பண்ணிக்கணும், எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் உட்காந்து எல்லா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொருளுடைய தரத்தை நீங்கள் என்னென்னு செக் பண்ணிருக்கோமா இல்லையா? அதுலேருந்து எஸ்கேப் ஆகிறது தான் மதுரை மாவட்டம் மட்டும் காமிச்சிட்டு ஒட்டுமொத்த கணக்கை இழுத்து மூடிட்டானுங்க. யாரு? இந்த ஸ்டாலின் கவர்மெண்ட். இதையே நான் சொல்றேன் அப்படின்னா, ஒரு தரமான துவரம்பருப்பு நீங்க வாங்குறீங்க, மார்க்கெட்ல இருந்து வாங்குறீங்க, இல்லாட்டி இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல இருந்து இறக்குமதி பண்றதா வச்சுக்கோங்க. இறக்குமதி பண்ணாலோ இல்லை உள்நாட்டு சந்தையிலேருந்து நீங்கள் வாங்கினாலோ குறைஞ்சபட்சம் 1 கிலோ 95 ரூபாய்க்கு வாங்கிட முடியும். அந்த துவரம்பருப்பை நீங்கள் பாலிஷ் பண்ணி அதை உயர் ரகமாக மாற்றுற வேலைகள் இருக்குல்ல, அதெல்லாம் செலவு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 120 ரூபா ஆகும். 1 கிலோ 120 ரூபா வரைக்கும் போகும். ஆனால் இவங்க எவ்வளோ கொள்முதல் ரேட்டுக்கு வாங்கியிருக்காங்க அப்படின்னா 160 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. எவ்வளவு? 160 ரூபா. கிலோவுக்கு 40 45 ரூபா கூட போட்டு வாங்கிட்டு, அது எவ்வளவு கேவலமான துவரம்பருப்பை வாங்கி ஊரில் போட்டுட்டு இந்த அளவுக்கு ஊரை ஏமாற்ற முடியுதுன்னா, அப்போ ஒவ்வொரு மாதமும் எவ்வளோ கொள்ளையடிப்பாங்க? துவரம்பருப்பில் மட்டும் தமிழகத்தில் சுமார் 40 கோடி ரூபாய்க்கு நேரடியாக ஊழல் நடக்குது. எவ்வளவு? துவரம்பருப்பில் மட்டும். நான் ரேஷன் கடை சொல்லவே இல்லை. துவரம்பருப்பை கொள்முதல் பண்ணுறது, அதனுடைய தரமின்மை, அதில் விலையை கூட்டி வைக்கிறது. இதன் மூலமாக இந்த ஸ்டாலின் கவர்மெண்ட் குறைஞ்சது 40 கோடி ரூபாயை இந்த ஸ்டாலின் குடும்பம் வாயில போடுது அப்படிதான் சொல்லணும். அந்த 40 கோடியை வாயில போட்டுட்டு தான் இந்தியன் படம் எடுக்குது. அது ரொம்ப முக்கியம். அந்த இந்தியன் படத்தில் என்ன பண்றாங்க, ஊழல் ஒழிப்புன்னு வராங்க. அந்த கமலஹாசனுக்கு அவர் சட்டையை பிடிச்சி கேட்கணும், யோ துவரம்பருப்பு தரம் இல்லாமல் போட்டுட்டு ஊரில் கொள்ளையடிச்சு 40 கோடியே மாசம் கொள்ளையடிச்சு உனக்கு சம்பளம் போட்டு அதில் துவரம்பருப்பு எவன் கொள்ளையடிச்சானா அவனே கத்தி எடுத்து குத்துறதுக்கு படம் எடுக்கிறியா? எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நக்கலா தெரியுது. அப்போ நம்ம அந்த இந்தியன் படம் இருக்கு இல்லையா, அது வெளியே வரும்போது கமலஹாசனை பிடிச்சி கேட்கணும். அது அப்புறம் கேட்டுக்கோங்க. இப்போ நான் விஷயத்துக்குள்ள வரேன். அது என்ன? அப்போ துவரம்பருப்பில் மட்டும் 40 கோடினா பிற ஐட்டங்கள்லாம் நான் தான் சொல்கிறேன், நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. சத்தியமாக சொல்கிறேன், இந்த ரேஷன் கடைகளில் மட்டும் சுமார் 100 கோடி ரூபாய்க்கு மேலே கொள்ளை ஒவ்வொரு மாதமும் நடத்துது. அதை துணிஞ்சு நடத்துகிற வேறு யாரும் கிடையாது, ஸ்டாலின் தலைமையில் இந்த நிர்வாகம் தான். அது முக்கியமாக அதனுடைய பெரும் பங்கு யாருக்கு போகுது அப்படின்னா ஸ்டாலின் குடும்பத்துக்கு தான் போகும், வேற எங்கே போகும்? ஆக இறுதியாக நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பொய், இன்னொன்று பித்தலாட்டம். இந்த ரெண்டையும் சேர்ந்து நீங்கள் பார்த்துச்சிங்க, ஸ்டாலின் கவர்மெண்ட்டு நம்மளை எல்லாம் மாங்காய் மடையாக நினைக்கிறான்றதை உங்களால் புரிஞ்சுக்க முடியும். ஒன்று, விமான நிலையத்தை கட்டவே முடியாது 2033 வரைக்கும். நீ ஏன் அறிவிக்கிற? அப்போ உன் பிளாக் பண்ணி ஒயிட்டாக மாதிரிக்கு ஏதாவது முயற்சி பண்ணுறியா அப்படின்ற சந்தேகம் வருது. முதலாவது. ரெண்டாவது என்ன அப்படின்னா, துவரம்பருப்பே ஒழுங்காக போட துப்பு இல்லாத கவர்மெண்ட். அதில் எவ்வளோ ஊழல் பண்ணுறான்னு உங்களுக்கு சொன்னேன். ஒவ்வொரு மாதம் 100 கோடிக்கு மேலே ரேஷன் கடை மூலமாகவே இந்த ஸ்டாலின் தலைமையான இந்த தலைமை குடும்பம் கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்குது. இது நமக்கு புரியுதா? இந்த காசை கொள்ளையடிச்சுட்டு இந்தியன் 2 படம் எடுத்து நமக்கு என்ன படம் காட்டுறானுங்க, விமான நிலையத்தை ஓசூரில் கட்ட போகிறோன்னு படம் காட்டுறானா? நம்ம என்ன கேட்கணும்? விமான நிலையம் தேவையில்லை, இந்த கமலஹாசன் எங்க? அவர் கூட்டி வாங்க.